வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி டூட்டி புருட்டி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு பப்பாளி பழத்தை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை தோலை சீவணும். இந்த மாதிரி சீவிக்கோங்க. மேல் தோல் மட்டும் நல்லா அப்படி எடுத்துக்கோங்க. இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி குறுக்கு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. இந்த விதை நமக்கு தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா வெட்டி வச்சுங்க. இதை வேணால் லைட்டாக வேணால் அலசிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிடுவோம். சின்ன கப்பில் 3 கப் அளவு தண்ணி ஊற்ற போகிறேன். வெட்டி வச்ச பப்பாளிக்காய், மூணு கப்பு போட்டிருக்கேன். பப்பாளிக்காயும் இது நல்லா சூடாகட்டும். இந்த மாதிரி நுர வரணுங்க. அப்படியே முறையா வருது பார்த்தீங்களா? இது வரைக்கும் நல்லா வேக விடணும். ஒரு 3/4 பதத்துக்கு வேக விட்டாலே போதுங்க. நல்லா வெந்துருந்துச்சுங்க. அதாவது 3/4 பதத்துக்கு வந்திருக்குங்க. இது போதும். இப்போ நம்ம வடிகட்டிக்கிட வேண்டியதாக. நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குங்க. இப்போ சீனி பாகு தயார் பண்ணிக்கிடுவோம். 3 கப் பப்பாளிக்காய்க்கு 1 கப் சீனி எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா முறை வர்ற மாதிரி கொதிக்கணுங்க. ஒரு கம்பிப்பதம் வரணும். சீனி கரைஞ்சிருச்சு. அவிச்சு வச்ச பப்பாளி காயை போட்டுக்கிறோம். லைட்டா கிண்டி விடணும். போதுங்க. இப்போ ஒரு கம்பி பதம் வந்திருக்குங்க. இந்த வருது வருங்க ஒரு கம்பி பதம். இப்போ நம்ம இறக்கிடலாங்க. இப்போ ஏதோ ஒரு பவுல்ல மாத்திக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலர் பொடி எடுத்துருக்காங்க. கலர் பொடி கொஞ்சோண்டு போட்டா போதும். அடுத்து சிவப்பு கலர் ஊத்துறேன். பச்சை கலர் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். 4 கலர்ல டூட்டி புருட்டி ரெடியா இருக்குங்க. மஞ்சள், பச்சை, சிகப்பு, ஆரஞ்சு 4 கலர்ல ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 12 மணி நேரம் ஊறணுங்க. ஊறின பிறகுதான் நம்ம எடுத்து சாப்பிட முடியும். டூட்டி புருட்டி பாருங்க, சூப்பரா இருக்கு. 4 கலரு அருமையா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.